எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? அவரு சிஇஓ விட நீங்க பெரிய அறிவாளியான்னு அதுல கேட்டிருக்காருல்ல. நான் கேட்கிறேன், வர திருவள்ளுவரை விட இவர் பெரிய அறிவாளியா? ஏன்னா இவர் அவ்வளவு மகா முட்டாளாக இருக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணு சொல்லியிருக்கின்றார். அவருக்கு நான் சொல்ல வேண்டிய பதில் இல்லை, திருவள்ளுவரே சொல்லியிருக்கின்றார். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும்? இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டது கூட இல்லையா? இந்த ஒரு திருக்குறளுக்கு உங்களுக்கு உண்மையான விளக்க உரை தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய ஒண்ணுமே இல்லை. எல்லா ரகசியத்தையும் இதுல வச்சு லாக் பண்ணிட்டார் திருவள்ளுவர். மீண்டும் மீண்டும் பிறப்பாய். எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய்? நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டனா மீண்டும் மீண்டும் பிறப்பாய். நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும்போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது. விச் மீன்ஸ் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்த பிறவி கொடூரமாக இருக்கும். நான் எப்போ அடுத்த பிறவியை நம்புறது? இப்போ பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலாக இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் ஹீரோவாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே ஒரு குறள் ஆரம்பிக்கிறார். அவர் எடுத்த உடனேயே திருக்குறள்ல தான் ஆரம்பிக்கிறார். இருள் சேர் இரு வினையும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதே திருக்குறள் வழியாவே அவருக்கு நான் விளக்கம் கொடுக்க நினைக்கிறேன். பொறியின்மை யார்க்கும் பழியன்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. ஒருத்தனுக்கு கை காலு கண்ணு இல்லாமல் பொறியின்மை இல்லாமல் பிறக்கிறது பழி இல்லை. அவன் அறிய வேண்டியதை அறியாமல் இருக்கிறது தான் அது மிகப்பெரிய பழி அப்படின்னு சொல்றார். இங்கு பாவம் செய்திருப்பவர்கள், பழி அடைந்திருப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகளா அல்லது அறிய வேண்டியவற்றை அறியாமல் பேசியிருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு ஊனமுற்றவரா அப்படிங்கிற கேள்வி எங்கள் எல்லாருக்குள்ளேயும் மிக இயல்பாக எழும்புது.